ஆஹா கல்யாணம் சீரியல்ல ஐஸ்வர்யாவ கடத்திக்கிட்டு போனவன், ஐஸ்வர்யாவ கொன்னுட்டோம் அப்படின்னு சொன்னதுனால வந்து பார்த்தீங்கன்னா, கௌதமும் இங்க சித்ரா தேவியும் ரொம்பவுமே சந்தோஷத்துல சும்மா குதியலாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பீட ஒழிஞ்சுது அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையான நிலவரம் என்ன அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? ஸோ இப்ப கோடீஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா, அங்க போற வரைக்கும் யாருகிட்டயுமே சொல்லல. அங்க போயி வந்து ஐஸ்வர்யாவ பார்த்த உடனே உடனடியா லொக்கேஷன வந்து பார்த்தீங்கன்னா, மீனாவுக்கு அனுப்புனது மட்டும் இல்லாம, அங்க இருக்கிற வீடியோவையும் எடுத்து அனுப்பிடுறாங்க. அப்ப அம்மா கண்டுபிடிச்சுட்டாங்க. ஐஸ்வர்யாவ எங்க அடைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சூர்யாவும், மகாவும் யாருக்கிட்டயும் சொல்லாம கிளம்பி போயிடுறாங்க ஐஸ்வர்யாவ காப்பாத்துறதுக்கு. ஆனா, அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டுறதுக்காக முயற்சி பண்றாப்புல அந்த ஆளு. ஸோ, இதுக்கப்புறமும் அவங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா அவ்வளோதான். அவன் தாலியே கட்டிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கோடீஸ்வரி மட்டுமே ஒரு கட்டைய எடுத்துக்கிட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா, எவ்வளோ நேரம் தான் சமாளிக்க முடியும் அத்தன பேத்தையும் கோடீஸ்வரியால? ஒரு கட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கோடீஸ்வரிய புடிச்சர்றாங்க. புடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்ட போறாப்புல. அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா நம்ம சூர்யா என்ட்ரி குடுத்து எல்லாத்தையுமே போட்டு பொளன்னு பொளக்குறாங்க. கூடவே போலீஸும் வந்ததுனால, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிருச்சு. மொத்தத்தில வந்து ஐஸ்வர்யாவ காப்பாத்திட்டாங்க. இந்த விஷயமெல்லாம் தெரியாம, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் ஓவர் ஆக்டிங் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சித்ரா தேவியும் நடிகர் திலகம் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஐஸ்வர்யாவுக்கு என்னாச்சோ, என் மருமகளுக்கு என்னாச்சோ, அப்படி இப்படின்னு வந்து பயங்கரமா நடிப்ப போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு மொக்க வாங்க போறாங்க. அடுத்த வாரம் வெயிட் பண்ணி பாருங்க.